Good morning students. இந்த என்சைம் ஆக்டிவிட்டியில் மேக்ஸிமம் வெலாசிட்டி ரீச் பண்ண முடியுங்கிறத பார்த்தோம். அதனுடைய பாதி விமேக்ஸில் பாதி டைம் கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம். ஓகே, ஆனால் இந்த என்சைம்ஸை இன்ஹிபிட் பண்ணுறதுக்குன்னே சில பொருள்கள் இருக்குது. அதனுடைய வேலையை கெடுக்கிறதுக்குன்னே சில பொருள்கள் இருக்குது. அதுக்கு பேர் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார். ஒன்று என்சைமோட கம்பீட் பண்ணுறது, இன்னொன்று நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார். ரெண்டு விதமான பொருள்கள் என்சைமுடைய ஆக்ஷனை தடுக்கும். அதான் இன்ஹிபிட்டார். அப்படி எது தடுக்குதோ அது பேர் இன்ஹிபிட்டார். என்ன, ஒன்று காம்படிட்டிவ், இன்னொன்று நான் காம்படிட்டிவ். அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து an enzyme inhibitor is a molecule. அது ஒரு பயோகெமிக்கல். ஓகே, that inhibit binds to an enzyme, enzyme கூட சேர்ந்து and decreases its activity. ஏன் டிக்ரீசஸ் இட்ஸ் ஆக்டிவிட்டி? ரெண்டு ரீசனாக இருக்க முடியும். ஒன்று, என்சைம்குள்ள பர்டிகுலர் சப்ஸ்ட்ரேட் என்சைம் சேரக்கூடிய சைட்டை பிளாக் பண்ணலாம், அல்லது என்சைமுடைய ஷேப்பையை மாற்றி விட்டுரும். ஸோ தேர் ஆர் டூ திங்ஸ். ஒன்று, மாலிகூல்ஸ் தட் ரிசம்பிள் த ஷேப் ஆர் பாண்டிங் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் அண்ட் கம்பீட் டு ஆக்குபை தி active site of the enzyme are known as competitive inhibitor. அதாவது அந்த என்சைமுடைய ஆக்டிவ் சைட்டில் எந்த ஒரு மெட்டபாலைட் வந்து ரியாக்ட் பண்ணணுமோ அதே மாதிரி ஒரு ஷேப்பில் அல்லது அதே மாதிரியான பாண்டிங்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் இந்த ஆக்டிவ் சைட்டில் வந்து என்சைம் தப்பாக ரீட் பண்ணி, தப்பான என்ன அர்த்தம், அதனால் ரீட் பண்ண முடியாது, அது கரெக்டாக ரீட் பண்ணுது. பட் இந்த சப்ஸ்ட்ரேட் மாதிரி இந்த இன்னொரு பொருள் இருக்குது, இந்த சப்ஸ்ட்ரேட்டோடைய பாண்டு மாதிரி இன்னொரு பொருள் இருக்குது, அது வந்து இதில் பாண்ட் ஆயிடுச்சுன்னா ஆக்சுவல் சப்ஸ்ட்ரேட் வந்து மிக்ஸ் ஆக முடியாது. ஸோ இட் இன்ஹிபிட்ஸ் தி ரியாக்ஷன். தட் இஸ் கால்ட் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார். இன்னொன்று, இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, என்சைம் ரூபிஸ்கோப் அண்ட் ஃபுல் பேர் ரிபுலோஸ் பைபாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். அப்பாடா, இதுதான் மேக்சிமம் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச என்சைம். இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கும். பிளான்ட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த ருபிஸ்கோ ஆக்சுவலாக கேட்டரைஸ் தி ரியாக்ஷன் பிட்வீன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரிசப்டார் மாலிகூல் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸில் கார்பன் டை ஆக்சைடுக்கும் கார்பன் டை ஆக்சைடு ரிசப்டார் மாலிகூலுக்கும் மத்தியில் ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுறது இந்த ருபிஸ்கோ. இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ருபிஸ்கோக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இது கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிஜனா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், அந்த டபுள் பாண்டை ஐடென்டிஃபை பண்ணி அது எடுக்குது. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, ஆக்சிஜன்லேயும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு மத்தியில் இன்னொரு டபுள் பாண்ட் இருந்தால் இந்த ரெண்டுக்கும் இந்த டபுள் பாண்டை வச்சு தான் இது வித்தியாசப்படுத்துது. என்ன பண்ண முடியாட்டா அது என்ன செய்யுதுன்னு சொன்னால், டபுள் பாண்டை மட்டும் கணக்கில் எடுக்கிறதுனால அது கார்பனா ஆக்சிஜனான்னு சொல்லி அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது இந்த ருபிஸ்கோனால். அப்போ என்ன செய்யுதுன்னா, திஸ் என்சைம் இஸ் காம்படிட்டிவ்லி இன்ஹிபிட்டட் பை ஆக்சிஜன், அது O டபுள் பாண்ட் 0 ஆர் கார்பன் டை ஆக்சைடு C டபுள் பாண்ட் ஆக்சிஜன். என்ன அப்போ என்ன ஆயிருந்துச்சுன்னா, இந்த குளோரோபிளாஸ்டில் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால திஸ் இட் செல்ஃப் என்ன ஆக்சிஜனோ கார்பன் டை ஆக்சைடோ அது ருபிஸ்கோக்கு காம்படிட்டராக மாறிடுது. Then this competitive inhibitor is another thing, another example. என்ன, ஒரு காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டாருக்கு என்ன மாலோனேட். இந்த மாலோனேட் எதுக்கு காம்படிட்டிவாக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன சக்சினேட் டீஹைட்ராஜினேஸ்ங்கிற ஒரு என்சைம் கம்பீட்ஸ் வித் சக்சினேட். இது கூட இந்த மாலோனேட் சக்சினேட்டோட கம்பீட் பண்ணுது. என்ன, தி யூசுவல் சப்ஸ்ட்ரேட் ஆஃப் தி என்சைம்
Succinate is the usual substrate, that is biomolecule, to be combined with the enzyme succinate dehydrogenase. ஆனால் இந்த malonate என்ன இதோட கம்பீட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார். தேர்பை அது ரெஸ்பிரேட்டரி சைட் கிளிக்கோலைசிஸில் சாரி நாட் இன் த கிளிக்கோலைசிஸ் என்ன டிசிஏ சைக்கிளில் this malonate becomes the competitor for the succinate dehydrogenase enzyme. Okay, this is called competitive inhibitor. இன்னொன்று இருக்கு நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார். There are certain inhibitors which are unlike the substrate. Substrate மாதிரி இருக்காது, சப்ஸ்ட்ரேட்டுக்குள்ள பாண்டும் அதில் இருக்காது, which may be unlike the substrate but still combines with the enzyme. இந்த இடத்துல இது ஆக்டிவ் சைட்டில் போய் என்சைமோட ஆக்டிவ் சைட்டில் சேராது, பட் என்சைமோடைய இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ணி அந்த என்சைமோடைய ஸ்ட்ரக்சரே மாற்றி விட்டுரும். என்ன தே ஆர் கால்ட் என்ன நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ். ஓகே, திஸ் எய்தர் blocks the attachment of the substrate to the active site or change the shape of the enzyme. So the enzyme is unable to accept the substrate. These are non-competitive inhibitors. Okay, இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ் கேன் பைண்ட் டு என்சைம். காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ் என்சைம் கூட பைண்ட் ஆக முடியும், but not with the enzyme substrate complex கூட இந்த காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ் பைண்ட் ஆக முடியாது. And this inhibitor does not hamper the catalase in enzyme substrate complex. அதோட ரியல் மீனிங் என்னன்னு சொன்னால், a competitive inhibitor என்சைம் கூட மட்டும்தான் பைண்ட் ஆக முடியும், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கூட பைண்ட் ஆக முடியாது. என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் நடத்தக்கூடிய கேட்டலிசிஸை இது ஹேம்பர் பண்ண முடியாது. வேரஸ் எ நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டராக இருந்தால் இது என்சைம் கூட பைண்ட் ஆக முடியும், அல்லது என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கூடயும் பைண்ட் ஆக முடியும். அதனால் அது என்ன செய்ய முடியும்னா சப்ஸ்ட்ரேட் கூட கம்பீட் பண்ண முடியும், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கூட கம்பீட் பண்ண முடியும். thereby it hampers the catalysis production and decreases the Vmax and decreases the velocity of the enzyme at the maximum level. அது டிக்ரீஸ் பண்ணிட முடியும். திஸ் இஸ் தி ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது ஒரு பிக்சரில் பார்த்தா புரியும். பிக்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், திஸ் இஸ் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். ஹியர் இஸ் அ என்சைம், ஹியர் இஸ் தி ரியல் சப்ஸ்ட்ரேட், another molecule which resembles the substrate, or this molecule is having a similar type of bonding, occupies the enzyme or active site and it prohibits the substrate to binding with the enzyme. This is called competitive inhibition. Whereas non-competitive inhibitor, this is the non-competitive inhibitor, this does not prevent the substrate in binding with the enzyme, but this non-competitive inhibitor will bind with the enzyme and it destroys the enzyme structure so that the substrate cannot bind with the enzyme, or it can affect the
இது பைண்ட் ஆனால் கூட இட் கேன் அஃபெக்ட் தி என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ non-competitive inhibitor changes the shape of the enzyme, so it cannot bind to the substrate. Okay, thank you students, we will meet again. I hope that you have understood.